அனைத்து முருக சொந்தங்களுக்கும் முருகா சரணம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முருகா சரணம். பழனியில் அருணகிரிநாதரால் பாடப்பட்ட இத்திருப்புகள் இந்த உலகத்தில் என் நாவிலும் துதிக்க அருளாசி புரிந்த பழனி ஆண்டவனும் அருணகிரிநாத சுவாமியின் பாதம் வணங்கி இப்பொழுது இந்த பதிவை உங்களிடம் நான் பாடப்போகின்றேன். அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிததாய் வளர்ந்து 16 சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரியவர்களாசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உன்றன் அடி சேராய் மபுன உபதேச சம்பு மதி அருகுவே நிதும்பை மணிமுடியின் மீதணிந்த மகாதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே முருகா சரணம். இந்த உலகை ஆளும் தலைவன் எம்பெருமான் முருகன் பழனிக்கு வந்து ஞான பழமாக காட்சி தந்தார். அந்த காட்சியினை அருணகிரிநாத சுவாமி அவர்கள் இந்த உலகிற்கே குழந்தை போல காட்சி அளித்தாலும் நீதான் தலைவன் என்று இந்த திருப்புகழ் மூலம் நமக்கு சொல்லியுள்ளார். ஏன் தலைவன் என்று சொன்னார்? அவர் அனைத்தையும் படைக்கவும் செய்தார், காக்கவும் செய்தார், தன்னுள் ஏற்றுக்கொள்ளவும் செய்தார். இந்த உலகில் எவர் ஒருவர் முருகனின் திருவடியை சரணடைந்தால் எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் அவர் வாழ்வில் ஏற்பட்ட பிரியாத நொடி பொழுதும் நோய் நொடி நம்மை வாட்டி எடுக்கும் பொழுதும் நம்மை பாதுகாத்து அதிலிருந்து நமக்கு விமோச்சனம் அளிப்பார் பழனி ஆண்டவன். இத்திருப்புகளை தினமும் பாடுவோம், கேட்போம். இந்த அவனியிலே நாமும் முருகனின் திருவடியை பற்றி இந்த உலகில் வாழ்வோம். அனைவருக்கும் முருகா சரணம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை.